யூடியூப் என்பது கலிபோர்னியாவின் சான் புருனோவை தலைமையிடமாகக் கொண்ட ஒரு அமெரிக்க ஆன்லைன் வீடியோ பகிர்வு தளமாகும். இது 3 முன்னாள் பேபால் ஊழியர்களால் நிறுவப்பட்டது. சாட் ஹர்லி, ஸ்டீவ் சென் மற்றும் தாடை கரீம்பர்கள் பேபாலில் பணிபுரிந்தபோது பேபாலில் பணிபுரிவதற்கு முன்பு ஹர்லி பென்சில்வேனியாவின் இந்தியானா பல்கலைக்கழகத்தில் வடிவமைப்பு பயின்றார். சென் மற்றும் கரீம் உர்பானா சாம்பெயினில் உள்ள இல்லினாய்ஸ் பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியலை ஒன்றாக படித்தனர். யூடியூப்பின் ஆரம்ப தலைமையகம் கலிபோர்னியாவின் சான் மேடியோவில் உள்ள பிஸ்ஸேரியா மற்றும் ஜப்பானிய உணவகத்தின் மேல் இருந்தது. youtube.com என்ற டொமைன் பெயர் பிப்ரவரி 14, 2005 செயல்படுத்தப்பட்டது. டியூன் இன் ஹூக் அப் என்று பெயரிடப்பட்ட பின்னர் ஏப்ரல் 23, 2005 வீடியோ பதிவேற்ற விருப்பங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டது. சாட் ஹர்லி, ஸ்டீவ் சென் மற்றும் ஜாவேத் கரீம் ஆகியோரின் அசல் யோசனை. இந்த கருத்து ஒரு ஆன்லைன் டேட்டிங் சேவையாகும். அது இறுதியில் தோல்வியடைந்தது. ஆனால் ஒரு விதிவிலக்கான வீடியோ மற்றும் பதிவேற்ற தளம் இருந்தது. கூகுள் இந்த தளத்தை நவம்பர் 2006 $1.65 பில்லியன் அமெரிக்க வாங்கியது. இது கூகுள் இன் துணை நிறுவனங்களில் ஒன்றாக செயல்படுகிறது. வீடியோ பிளேயரின் வடிவமைப்பு வரலாறு யூடியூப் பயனர்கள் வீடியோக்களை பதிவேற்றவும், அவற்றை பார்க்கவும், விருப்பு வெறுப்புகளுடன் மதிப்பிடவும், பகிரவும், பிளேலிஸ்ட்களில் வீடியோக்களைச் சேர்க்கவும், புகாரளிக்கவும், வீடியோக்களில் கருத்து தெரிவிக்கவும், பிற பயனர்களுக்கு குழு சேரவும் அனுமதிக்கிறது. பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படும் உங்களை நீங்களே ஒளிபரப்புங்கள் என்ற முழக்கம் மற்றும் பயனர் சுயவிவரங்களை சேனல்கள் என்று குறிப்பிடுவது, தேவைக்கேற்ப வீடியோவை நீட்டிப்பதன் மூலம் தொலைக்காட்சியை ஒத்த தனிப்பட்ட ஒளிபரப்பு நிலையத்தை இயக்க அனுமதிக்கும் தளத்தின் அடிப்படையை குறிக்கிறது. எனவே இயங்குதளமானது பலவிதமான பயனர் உருவாக்கிய மற்றும் பெருநிறுவன ஊடக வீடியோக்களை வழங்குகிறது. வீடியோ கிளிப்புகள், டிவி ஷோ கிளிப்புகள், மியூசிக் வீடியோக்கள், குறும்படங்கள் மற்றும் ஆவணப்படங்கள், ஆடியோ பதிவுகள், மூவி டிரெய்லர்கள், லைவ் ஸ்ட்ரீம்கள் மற்றும் வீடியோ பிளாக்கிங், குறுகிய அசல் வீடியோக்கள் மற்றும் கல்வி சார்ந்த வீடியோக்கள் போன்ற பிற உள்ளடக்கம் கிடைக்கும் உள்ளடக்கத்தில் அடங்கும்.